வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம முதலீட்டாளர்கள் ஏன் மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ செபியோட கிளாசிஃபிகேஷன் படி மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது கம்பெனிஸோட சைஸ் பொறுத்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப், 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய 150 கம்பெனிஸ் வந்து மிட் கேப், அப்புறம் அந்த 250க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிஸுமே வந்து ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதில் லார்ஜ் கேப்பாக இருக்கக்கூடிய 100 கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேல் கம்பெனிஸ், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதில் ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் 250க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 கம்பெனிஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஸ்கேலாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால ஸ்மால் கேப் வந்து ஒரு டைவர்ஸான ஒரு இது ஸ்கோப். பட் ஆனால் வந்து மிட் கேப்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் வந்து வெறும் 150 கம்பெனிஸ் தான், 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் ஓரளவுக்கு வந்து லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்போட கொஞ்சம் கூட இருந்தாலும் லார்ஜ் கேப் அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய கம்பெனிஸ் கிடையாது. அதனால் வந்து அந்தளவுக்கு பணம் உள்வாங்கிக்க முடியாது மிட் கேப் கம்பெனிஸ்னால. அதே நேரத்தில் வந்து ஸ்மால் கேப் அளவுக்கு ஒரு டைவர்ஸான ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது, வெறும் 150 கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் பாஸ்ட் இயர்ஸில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து திருப்பி அதே 150 பங்குகளுக்குள்ள மட்டும்தான் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து போட்டுட்டு வராங்க. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காகவே வந்து மிட் கேப்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து ரொம்ப ஓவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 20% 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து எய்தர் வந்து மிட் கேப்ஸோட ரெவென்யூஸ் வந்து அதே குரோத் இருக்கணும், 20 to 30% கண்டினியூ ஆகணும், இல்லை வந்து அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து இதுலேருந்து கரெக்டாக திருப்பி மீனுக்கு வரணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இதில் வந்து அதிகமாக வேல்யூவேஷன்ஸ் கரெக்டாகிட்டு திருப்பி குறையிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து மிட் கேப்ஸ் அவாய்ட் பண்ணணும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்ஸ் வந்து நிறைய எஃப்ஐ செல்லிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நிறையா வந்து ஷேர்ஸ் விற்கிறாங்க. அது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஷேர்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அண்டர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி வந்து பேங்கிங், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் தோ வந்து ஸ்மால் கேப் ஆஸ் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் அட்லீஸ்ட் 20 to 25% கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளி வந்து வேல்யூவேஷன்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மிட் கேப்ஸை தவிர்த்துட்டு லார்ஜ் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. தேங்க்யூ.